வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா. வணக்கம், வெல்கம் டு மை சேனல் ப்ளூம் இன் ப்ளூம். இருளில் ஓர் ஒளி. அரிதறித மானிடராய் பிறத்தல் அரிதன்னு அவ்வை பிராட்டியார் சொன்னாங்க. என்னன்னா, இந்த மானிட பிறவிக்கு தான் 6 அறிவு இருக்கு. இந்த 6 அறிவுன்னா சிந்திக்கக்கூடிய திறனுள்ள பிறவி. மனிதன் சிந்திக்கிறதுக்கு உள்ள திறனை கடவுள் ஏன் கொடுத்தாங்களா? தானும் உயர்ந்து இந்த பிரபஞ்சத்தில் எல்லா உயிரினங்களையும் ஓய்வித்து சுபிக்ஷமான வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கையை அவன் வாழணுன்றதான் அவனுக்கு அந்த அறிவை கொடுத்தான். ஆனால் பெரும்பாலும் அவன் தன்னுடைய அறிவை முழுமையாக பயன்படுத்தியிருக்கிறானா, இது வரைக்கும் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தியிருக்கிறானாங்கிறதெல்லாம் கேள்விக்குறி. மனிதர்களை நம்ம பல வகையாக வித்தியாசப்படுத்தலாம். எப்படின்னா, தானும் சந்தோஷமாக இருந்து தானும் உயர்ந்து மற்றவர்களையும் உயர்த்துறதுங்கிறது ஒரு விதமானது. தான் மட்டும் வசந்தா போறோம், தனக்கு மட்டும் தான் நல்லது நடக்கணும், மற்றவன் எப்படி போனா என்ன. இன்னொரு பக்கம் பார்த்தாங்கன்னா, அவனுக்கு நல்லது நடக்கக்கூடாது, எனக்கு மட்டும் தான் நடக்கணும், எதானாலும் தானே பிரதானம். இன்னும் 3வது கேட்டகரி பார்த்தோம்னா, தானும் உருப்படாம அடுத்தவங்களையும் உருப்பட விடாம பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த மனிதர்கள்ல பல வகை இருக்கு. இப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேறணும்னா எல்லாருமே நம்ம முன்னேறணும்னு ஆசைப்படுறாங்க இல்லையா? நம்ம மேல பொறாமப்படுறவங்க, வயிற்றுச்சல் படுறவங்க, நம்மளுடைய உயர்வைய மகிழ்ச்சியும் விரும்பாதவங்க எல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்காங்க. நம்ம அதையெல்லாம் நம்ம சமாளிச்சுதான் நம்ம முன்னுக்கு வந்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம மனுஷன் பிறந்த நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் தான் விரும்புவோம். நம்ம யாராவது கேட்டு பாருங்களேன், போயிட்டு நீங்க உனக்கு சந்தோஷமா இருக்கணுமா துக்கமா இருக்கணுமான்னு கேளுங்க. யாராவது சொல்லுவாரா? எனக்கு கஷ்டம்தான் வரணும், எனக்கு எப்பவுமே துன்பம் வந்துட்டே இருக்கணும், நான் அழுதுகிட்டே இருக்கணும், சிரிக்கக்கூடாது, என் கண்ணில் எப்பவும் தண்ணி வந்துட்டே இருக்கணும், அப்பதான் கண் சுத்தமா ஆகும். புரிஞ்சுச்சா? அதனால எனக்கு கஷ்டம் வரணும், அதைத்தான் நான் விரும்புறேன், அழுதுகிட்டே நான் இருக்கணும், சிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்லுவாங்களா? அப்படி சொன்னா அவனுக்கு மனப்பிறழ்வு இருக்குன்னு நம்ம நினைப்போம் இல்லையா? ஆகையினால இன்பத்தை நோக்கி தான் நம்ம மனுஷன் வரோம். நம்ம யாருமே இன்ப துன்பம் ரெண்டும் நம்ம எடுத்துக்கணும் வாழ்க்கையில ரெண்டுமேங்கிறது நம்ம மனதை ஏற்க தயங்குது. துன்பம் வராம இருக்கணும் அப்படித்தான் நினைக்கிறோம். இன்ப துன்பங்கிறது வாழ்க்கையில் ஒரு நாணயத்தில் 2 பக்கம் போல, இரவு பகல் போல மாறி மாறி தான் வரும். அது எப்ப இன்பம் வரும் எப்ப துன்பம் வரும்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஆனா அதுக்கு காரணம் நாம தான். இன்பமா இருந்தாலும் சரிதான், துன்பமா இருந்தாலும் சரிதான், அது நமக்கு தான், நாம தான் காரணமா இருப்போம். அதை நம்ம உணர்றதுங்கிறது ரொம்ப ரேரா தான். அது உணர்றது ரொம்ப கஷ்டமா, சில பேருக்கு தான் அது முடியும். இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு மாணவனா இருக்கும்போது என்ன ஆகுது பாருங்க, நம்ம ஈஸியா இருக்கணும் கொஸ்டின்லாம், நம்ம படிச்சதெல்லாம் வந்துடணும். இவன் எல்லாத்தையும் படிக்க மாட்டான், கொஞ்சம் தான் படிச்சிருப்பான். நான் படிச்சதுதான் வந்துடணும், கொஸ்டின்லாம் ஈஸியா இருக்கணும், நிறைய மார்க் வாங்கணும் அப்படின்பா. கொஞ்சம் கஷ்டமான கேள்வி கேட்டுட்டாலாம் வரும், போடா ரொம்ப டஃப்பா கேட்டான்டா, வச்சு செஞ்சுட்டான்டா, தொலைஞ்சிடா, என்ன ஆக போகுதுன்னு தெரில, இப்படியான விரக்தியா இருக்கு, என்ன செய்ய போறான்னு அவனுக்கு தெரியல. ஆப்ஜெக்டிவ் டைப்பா கொடுக்கணும், ரொம்ப ஈஸி, கிரேஸ் மார்க் போடணும், கொஞ்சம் கஷ்டம் வந்துட்டாலும் வரும். பெட்டிஷன் போட்டு மந்திரி லெவலுக்குள்ள போய் எல்லாருக்கும் கிரேஸ் மார்க்கை போடு, எல்லாருமே
190 மேலே தான் இருப்பாங்க. அப்போ அதே ஆட்டிடியூடில் வேலை பார்க்குறவனை போய் வேலை பார்க்க வந்தால் என்ன நினைக்கிறான்னா, வேலை கம்மியாக இருக்கணும், சம்பளம் ஜாஸ்தியாக இருக்கணும். அந்த கம்பெனியில் எப்படிடா போடா, அந்த கம்பெனிக்கு போயிடாத, வச்சு அழித்துடுவான், கஷ்டಕ್ಕೆ புழிஞ்சிடுவான்டா, சம்பளம் ஒன்றும் அவ்வளோ தரமாட்டான். அப்புறம் இந்த கம்பெனியே இதில் பரவாயில்லடா, அவ்வளோவா வேலை இருக்காது, நல்ல சம்பளம். அப்படியா, எப்படிடா அது உனக்கு கிடைச்சிச்சு? அதான் நான் எனக்கு ஒரு கம்பெனிஷனில் போனேன், அதனால் பட் இப்போ விடாத வேற நல்ல கம்பெனி பார்த்துப்போம். நம்ம மனசு இப்படிதான், கஷ்டத்தை பார்த்து நம்ம அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த மனத்தை நம்ம வளர்த்துக்கவே இல்லை. ஸோ அதனால தான் ஈஸியாக மனம் உடஞ்சிடுது. நம்ம தோல்வி மனப்பான்மையோட விரும்பத்தகாத ஒரு முடிவை நம்ம தேடிக்கிறதுக்கெல்லாம் காரணமே இதுதான், மனம் ஏற்காத ஒரு நிலை. அதுதான் நம்ம காரணம். ஆனால் இன்பம் துன்பம் எல்லாத்துக்குமே நம்ம மனது காரணம் தெரிஞ்சிட்டுன்னா அதில் துன்பத்துக்கு என்ன காரணம் நம்மளே ஆராய்ச்சி பண்ணி செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணி அதுக்கு என்ன பரிகாரம், அதெல்லாம் நம்ம கெட்டதுக்கெல்லாம் கலைஞ்சு நம்ம வாழ்க்கையில் முன்னேற வழியை பார்க்கலாமா இல்லையா? இப்போ ஒன்றுவேளை ஊசி போடுறதுக்கு போனால் கூட என்ன ஆச்சுன்னா, ஊசி வலிக்குமா அப்படின்னா, கொரோனா தடுக்கிறதுக்கு ஊசி போட்டு கடானா, ஐயோ அது வலிக்குமா? இல்லை, அது எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படியா? ஆனால் ஒன்று போட்டுக்கிற போது அப்படி ஒரு விட்டுட்டு போய் எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்கும். நான் வீட்டுக்கு போனேன்னா அந்த இடத்துல நல்லா வலி இருக்கும். ஐயோ அப்படியா, அப்படின்னா நான் போட்டுக்க மாட்டேன். இல்லை பரவாயில்ல, நான் தான் மாத்திரை கொடுத்துட்றாங்க, அதை போட்டோன்னா ஒரு நாள் இருக்கும். அதுவும் எல்லாருக்கும் இல்லை. இவ்வளவுலாம் ஆராய்ச்சி பண்ணி கஷ்டத்தையே எதிர்கொள்ளாது. ஏன்னா கொரோனா எவ்வளோ பெரிய வியாதி, அது வந்ததுன்னா ஆட்கொள்ளி, இது எறும்பு கடிக்கமா ஒரு நாளைக்கு, அந்த மாதிரி தான் நம்ம மனசு எப்பவுமே இந்த மாதிரி தான் நம்ம மனசு ஷார்ட்கட் ஈஸியா நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு வேடணும். ஆபரேஷன் நான் கூட ஆபரேஷன் டாக்டர் மைனர் ஆபரேஷன், அது மேஜர் ஆபரேஷன் அப்படின்னா அது எப்படி மருந்து போட்டு குணப்படுத்திட முடியும்? அது இருந்தால் நானே குணப்படுத்தியிருப்பேனே, வேற வழியே இல்லை, பொறுத்துக்க தான் வேணும். அப்படின்னாலே பாதி பயம் வந்துடும். ஐயோ நோய் என்ன ஜாஸ்தியாக போயிடும், பரவாயில்ல பொறுத்துக்க வேண்டிதான், தேவையாடம் இல்லையா, அப்படி இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம மனம் சரியா இருந்ததுன்னா தான் வாழ்க்கையில மகிழ்ச்சி எப்பவும் இருக்கும் நமக்கு. இப்போ இந்த மனசை எவ்வளவோ உணர்ச்சிகள் உள்ளது. மனங்கிறது நம்ம கண்ணை பார்க்கல, அது உணர்ச்சிகள் மூலமா தான் நம்மளோட மனதை நம்ம அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். நீங்க பாருங்களேன், என் மனசுல குதூகலிக்கிறது, மனதுல குதூகலம் இருக்கு, மனசுல ஏக்கம் இருக்கு, மனதுல தாபம் இருக்கு, மன கசப்பு இருக்கு, என்கிட்ட மனக்குறை இருக்கு, மன ஏக்கம் இருக்கு, என் மனசு நிறைஞ்சிடுச்சு, என் மனசே இடிச்சிடும் போல இருக்கு, மனஸ்தாபம் வந்துடுச்சு, என் மனசுல பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கு, என்னோட மனசுல காதல் அரும்பிடுச்சு, என் மனசுல பாசம் வருது, என் மனசு ரொம்ப வெறுப்பா இருக்கு, வாழவே பிடிக்கல, மனசுல இருள் சூழ்ந்துடுச்சு, இப்பதான் என் மனசுல ஒரு வழி வந்தது. இந்த மாதிரி மனசை சுத்தி உணர்ச்சிகள் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட மன பிறழ்வு, மனச்சிதைவு, மன அழுத்தம், இது மாதிரிலாம் நிறைய இதெல்லாம் குறைபாடுகள் நமக்கு வாழ்க்கை முன்னேற்றுவதற்கு உடைய தடை கற்கள். இதைத்தான் நம்ம விடைத்திருந்து முன்னேறணுமானா என்ன செய்யணுங்கிறத நம்ம பார்க்கணும். இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, மனசை அதோட ஓமை சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஒருத்தர் சொல்றாரு, மனம் ஒரு குரங்குன்றாரு. குரங்குன்னா தாவும் நிலையா இருக்காது இல்லையா, அதுக்கு தான் சொல்றாங்க. திடீர்னு நேர்த்தி கொண்டு பிடிச்சிருக்கோம், இன்னைக்கு பிடிக்காது. நேற்றுக்கு பிடிச்சிச்சுன்னு இன்னைக்கு பிடிக்கலைங்கிற? ஆமாயா, நேற்று சொன்னேன் நேற்றுக்கு பிடிச்சது, நேற்றையும் இன்னைக்கு ஒன்னா, நேர்த்தி மாதிரியா இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு வேற தானே, அதுதான். ஓ அப்படியா, தெரியாம கேட்டேன் அப்படின்னு பாவான். அதனால நேற்றுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கோம், இன்னைக்கு பிடிக்கல. நேற்றுக்கு பிடிக்காதவரை என்ன பிடிக்குது, நேற்றுக்கு பிடிச்ச சாப்பாடு இப்படி பிடிக்கல. ஸோ இந்த மாதிரி நம்ம தாவறது குரங்க மாதிரி. அது ஒரு இன்னொன்று என்னன்னா, மன குதிரையோட
ஒரு ஓமை சொல்லுவாங்க. மனக்குதிரை என்னன்னது, மனம் வந்து மனோவேகம் வாயு வேகம் அது மாதிரி எப்படி தாவி வேகமாக பறந்து போகக்கூடியது அதுதான். ஆனால் அந்த மனக்குதிரை வந்து நம்மளுடைய இலக்கு நோக்கி போகிற மாதிரி இருக்கணும். மனக்குதிரையை நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும். அதுக்கு கடிவாளம் போட்டு வைக்கணும். அது நம்மளுடைய இலக்குக்கு தான் போகணும். அது போகிற இலக்குக்கு நீ போகக்கூடாது, ரொம்ப கஷ்டம். அதனால மனக்குதிரைங்கிறத நம்மளுடைய கண்ட்ரோலை வச்சுக்கணும். மனதை கூட பேய்க்கு கூட ஓமையா சொல்றாங்க. மனதில் பேய் பிடிச்சதுன்னா என்னது, நம்ம கண்ட்ரோல் இருக்காது. பேய் என்ன சொல்றதோ நம்மளை எப்படி ஆட்டி வைக்கிறதோ அப்படிதான் நம்ம ஆட வேண்டி வரும். அதனால பொறாம வயிற்றுச்சல் இதெல்லாம் வந்துடுச்சுன்னா மனதில் பேய் வந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து இதை நம்மளோட தாய் தந்தையர், நம்முடைய குரு, நம்முடைய சகோதரன் சகோதரி, மனைவி, குழந்தைகள், இதுக்கு வேறுபாடே இருக்காது. அந்த பேய் நம்மளை பிடிச்ச ஆட்டி வைக்கிற ஆட்டல்ல நம்ம இதெல்லாம் மறந்து நம்மளுக்கு எதை சாதிச்சுக்கணும் ஏதோ அந்த தான் நமக்கு தோணும். அப்ப அந்த மனதில் இருக்க பேய் குடி கொள்ளாம பார்த்துக்கணும். நற்பண்புகள் சில தீய பண்புகள் நம்மளை அணுகாம பார்த்துக்கணும். அதனால அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா கோவில் மாதிரி வச்சுக்கோ. மனக்கோவில் இருக்கணும். மனம் உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம்னு சொன்னாங்க இல்லையா. அந்த இந்த உள்ள கோவில்ல நம்முடைய கெட்ட எண்ணங்கள் இது எல்லாம் வராம அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சல் இது மாதிரி எல்லாம் கெட்டுதலான விஷயங்களை எல்லாம் ஒட்டடை அடிக்கிறது மாதிரி தூசி எல்லாம் நீக்கிடணும். நீக்கிட்டு நற்பண்புகள், நல்ல சிந்தனை, நல்ல எண்ணம் இதெல்லாம் வெள்ளை அடிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி அதெல்லாம் வெள்ளை அடிக்கணும். அடிச்சு இந்த கோவில் இல்லாம ஆராதனை பண்ணணும். அப்பதான் இந்த கோவில் நமக்கு வாழ்க்கைகிற வெற்றி சந்தோஷம் அப்படிங்கிற அருள் நமக்கு பிரசாதமா கிடைக்கும். இப்படிப்பட்ட மனசு வந்து கடல் போன்றது. கடலுக்கு கூட கரை இருக்கு. ஆனால் மனத கரையற்ற கடல். இதுக்கு ஆழமே கண்டுபிடிக்க முடியாது இந்த மனசு. இதுக்கு ஒரு கதை இருக்கு. என்னன்னா இப்ப மனசுல வந்து நம்ம கரை இல்லைன்னு சொன்னேன். அதனால என்னன்னா நம்ம மனதுல எல்லா எண்ணங்களும் வரும் இல்லையா. மனதுல நற்பண்புகள் நிறைய இருக்கிற மனம் நல்ல மனசு, அது கவலை இல்லை. ஆனா எல்லாராலையும் எப்பவுமே ஒரு மனிதனுக்கு வந்து எல்லாமே நற்குணங்கள் தான் இருக்கும். அவனுக்கு கெட்டதும் இருக்காது, பலவீனங்களே இருக்காது அப்படி நம்ம நிச்சயமா சொல்ல முடியாது. அப்ப தலை தூக்கத்தான் செய்யும். ஆனா அது அளவோட இருந்து நல்ல நல்ல பண்புகள்லாம் நிறைய இருந்ததுன்னா அது அதற்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இதுக்கு தான் அந்த கதையை சொல்லுவாங்க. நான் படித்த கதையை உங்களுக்கு சொல்றேன். ஒரு தேசத்துல ஒரு அண்ணா தம்பி 2 பேர் இருந்தாங்க. அண்ணா ரொம்ப புத்திசாலி, அறிவாளி. தம்பியும் அப்படித்தான். ஆனா அண்ணன் தானே அரசாட்சி பண்ண முடியும். அவர் அரசாட்சி பண்ணினார். திடீர்னு அண்ணனுக்கு ஒரு ஆசை வந்தது. தம்பியை கூப்பிட்டு, ஏ தம்பி இங்க வா, நீ இரவு ராஜ்யத்தை பார்த்துக்கோ, நான் வந்து நல்லா தபஸ் பண்ணி மனதுடைய சக்தியை அதிகப்படுத்த போறேன், தவ வலிமையை நான் கூட்டிக்க போறேன், மற்றவர்களுக்கு அந்த என்னோட தவ வலிமையால இருக்கக்கூடிய பயனை மற்றவர்கள் கொடுக்க போறேன். அதனால இந்த வாழ்க்கை போறவங்க என்ன பண்ணா தவ வாழ்க்கை வாழ போறேன், இனிமேல் நீ ராஜ்யத்தினை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அந்த தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி அவர் மனைவி வந்தாங்க, மகாராணி. அவங்க வந்தா கொஞ்சம் காலத்தில் அவங்க கர்ப்பவதி ஆனாங்க. அப்போ குழந்தை வளர்ந்துட்டு இருக்கும்போது நம்ம இதில் தான் நம்பிக்கை இருக்கு இல்லையா. நம்ம வயதில் குழந்தை இருக்கும்போது நல்ல சிந்தனை சந்தோஷமா இருந்தா அந்த குழந்தைக்கும் அதோடைய எஃபெக்ட் இருக்கும் இல்லையா. அந்த குழந்தை நல்ல சந்தோஷமா, அந்த குழந்தை நல்ல அறிவாளியா, புத்திசாலியா, எந்த குறையும் இல்லாம இருக்கும் அப்படிங்கிறது நம்ம மனோதத்துவ ரீதியா கூட அதை நிரூபிக்கப்பட்டது தானே. அது அந்த மகாராணி அவர் கணவர்கிட்ட போயிட்டு அதான் என்னாச்சுன்னா அந்த இவர் இந்த தம்பியோட அரண்மனை இந்த ஒரு பக்கமும்
அதுக்கு பக்கத்துல ஒரு நதி ஓடி இருக்குது. அந்த நதிக்கு அக்கறை அந்த பக்கத்துல அந்த அண்ணன் போனார் இல்லையா, தபசுக்கு போனார் இல்லையா, தவம் வந்துட்டு ஒரு ஆசிரமத்தை அமைச்சிட்டார். அது இருக்கு அப்படி. இப்ப இந்த மகாராணி புருஷன்ட்ட என்ன சொல்றான்னா, இந்த பாருங்க, நம்ம உங்க அண்ணா ரொம்ப அறிவாளி, ஞான கடல். அவரை அவரோட இப்ப நான் அவர்கிட்ட போய் உபதேசம் வாங்கிட்டு வந்துடுறேன், அவர்கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் ஒரு நாள் மட்டும். அப்ப நம்ம குழந்தைக்கு அதை நல்லபடியா இருக்கும் இல்லையா அப்படின்னு சொன்னோன்னா, போயிட்டு வாமா, அதெல்லாம் என்ன, போயிட்டு வா, போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்ணாரா, அவருக்கு பார்க்க போற போது வருங்கை வீச்சின்பப்படாதுன்னு பழங்கள் பலகாரங்கள் இதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த அம்மா போனாங்க. போகும்போது என்னாச்சுன்னா, நதியை கடந்து போனோம் இல்லையா. அப்போ அவன் கணவர்கிட்ட, ஐயா நான் இப்போ நதியை கடக்கணும், எனக்கு ஒரு படகு வச்சு தர முடியுமா, ஒரு அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போய் உன்னோட சக்தியை உபயோகம் பண்ணினா நதியை வழிவிட்டுரும். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு என்ன வசுதேவர் அவர் யமுனை நதியை கடந்த போது என்ன பண்ணார், வழிவிட்டுடுச்சு இல்லை யமுனை நதி, அது மாதிரி உனக்கு வழிவிட்டுரும். நீ இப்போ ஐயோ அது எனக்கு அப்படிலாம் நடக்காதுங்க. இல்லை என்னம்மா, ஒரு அம்மா சூரியனை ஊதியனால அவ ஊதிக்கிறது இந்த கதை தெரியாதா, ஒரு ஊரையே எரிக்கிறாங்க, உன்னால எல்லாம் முடியாதுங்கிற, உன்னோட வலிமையை தெரிஞ்சுக்கோ. இல்லைங்க நான் விஷப்பரிசம் பண்ண மாட்டேன், அப்போ ஒன்று பண்றேன், நான் என்னோட சக்தியை உனக்கு தரேன். நீ என்ன பண்ற, அந்த ஆத்துக்கிட்ட போயிட்டு என்னோட புருஷன் இந்த திருமணமான நாள்ல இருந்து என்ன வரைக்கும் பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்கிறது உண்மையானால் நதியே நீ வழிவிட, இது சத்தியம் அப்படின்றான். அப்படின்னு சொன்னேன், ஆனால் வழிவிடுறேன். என்னது, நான் சொன்னதை செய்ய நடக்கிறது அறியா பாருண்ணா. சரி, கணவன் சொன்னப்புறம் என்ன பண்ணுறோம், மறுபேச்சு கிடையாதுன்னு இந்த அம்மா இந்த பலகாரம் பழங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்ட அதே மாதிரி சொன்ன உடனே நதி வழி விட்டுடுச்சு. பரவாயில்லையே, வழி விட்டுடுச்சு சொல்லிட்டு போனேன். போயிட்டு அந்த முனிவரை போய் பார்த்தோன்னா, அம்மா வாமா, தம்பி எப்படி இருக்கான், சௌக்கியமா இருக்கானா, என்ன பண்ணணும், இல்லை இன்னைக்கு ஒரு நாப்புறம் உங்களுக்கு பணிவிடை செஞ்சு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நான் உண்ணான் ஒன்று இருக்கிறேனேம்மா. இல்லை நான் அன்பா கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு ஒரு நாள் எனக்காக அதை கொஞ்சம் விலைக்கு விட்டுனா, ஓகே அப்படியா அவ்வளோ தூரம் சொல்கிறாளே சொல்லிட்டு அன்னைக்கு கொண்டு வந்ததெல்லாம் நான் சாப்பிட்டு விட்றேன். சாப்பிட்டு உபதேசம் பண்ண அவர் சந்தோஷமா இருக்கு. பட் என்ன சாயந்தரம் இருட்டு வர்றதுக்கு முன்னாதான் அவர்கிட்ட போயிட்டு, நான் இருட்டுறதுக்குள்ள நான் எனக்கு அரண்மனைக்கு போய் ஆகணும், இதை திரும்பி போறதுக்கு ஒரு படகு ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படிங்கிறார். அவர் சொல்றார், படகு என்ன படகு, நீங்க போய் நின்று நான் சொல்றபடி செஞ்சேன்னா உனக்கு நதியே வழி விட்டணும். என்னன்னு சொல்றது தெரியுமா, இந்த பாரு, என்னுடைய கணவருடைய தமையன் உண்ணா நோன்பு அனுஷ்டிக்கிறது உண்மையானால் நதியே எனக்கு வழிவிடு அப்படி சொல்லிடு, வழிவிட்டுரும். இது என்னடா புது கதையா இருக்கு, புருஷன் என்னடானா பிரம்மச்சாரியா இருக்கேன்னு சொல்றான், இந்த ஆடிய கண்ணு முன்னாலேயே நான் கொண்டு வந்த நான் சாப்பிட்டிருக்காரு, சாப்பிட்டு உண்ணா நோன்பு அனுஷ்டிக்கிறது உண்மையானாங்கிறாரு. இது என்னடா அது ஒரே குழப்பம். சரி, என்னன்னா அது மறுபேச்சு பேச முடியாது, அது முனிவர் இல்லையா, அதனால நீங்க சொல்றபடி கேட்கிறேன்னு சொல்லிட்டு போய் சொன்னீங்க. அதே மாதிரி வழி விட்டுடுச்சு. இந்த அம்மாவுக்கு என்னடா அது, ரெண்டு பேரும் ரெண்டு விதமான உண்மைக்கு வரமாக எனக்கு தெரியுது, அது மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுடைய சத்தியத்துக்கு கட்டப்படுத்த மாதிரி இருக்கு, அது மண்டையை வெடிச்சுட போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்த உடனே அரண்மனைக்கு திரும்பி வந்தோடனே தனக்கு எதிரப்பட வந்த கணவரை பார்த்து, முக்கியமா எனக்கு ஒரு விஷயம், அம்மா சொல்ல சொல்லி பாத்தியான, அதெல்லாம் அது அப்புறம், எனக்கு முக்கியமா ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும், இல்லைன்னா மண்டையை வெடிச்சுடும் போல இருக்கு, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சந்தேகத்தை கேட்கிறா. அப்ப அவர் சொல்றா, அம்மா இதுல ஒன்றும் ரகசியம் ஒன்றும் இல்லை, அவர் என்னன்னா நான் எங்ககிட்டலாம் மனதில் அபாரமான சக்தி உள்ள மனது எங்களுக்கு. அப்போ இது கடல் போன்றது, அந்த சக்தி கடலுக்கு ஒப்பான நல்ல விஷயங்கள் அடங்கியிருக்கு. இப்ப கடல்ல போய் இத்தனோண்டு ஒரு அழுக்க வச்சு அந்த கடல் அசுத்தமாகுமா? பெரிய கடல் சின்னதா ஒரு அழுக்க போட்டு கடலை அசுத்தப்படுத்திட முடியுமா? முடியாது. அத மாதிரி நீ ஒரு சின்ன விஷயம்தான் இது, அவர் உண்ணா நோன்பு இருந்தது உனக்கு வேண்டி ஒரு நாளைக்கு போனது, நான் உனக்கு குழந்தை வேணுங்கிறதுனால பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்காம இருந்ததுங்கிறதெல்லாம் அதோட கம்பேர் பண்ண சின்ன விஷயம். அதனாலதான் எங்களுக்கு எந்த பாதிப்பும் வரல.
நாங்கள் சொன்னபடியே நடந்தது அப்படின்னா. இந்த கதையிலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம மனதை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிட்டு நல்ல எண்ணங்கள் நற்சிந்தனைகளோடு நம்ம வச்சுட்டு இருந்தோமானா நம்மளோட சின்ன சின்ன பலவீனங்களால் கூட நமக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. அதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கதையில். அதான் திருவள்ளுவர் சொல்றாரு பாருங்கோ, மனத்தக்கண் மாசிலநாதல் அனைத்து அரண் ஆகுல நீரகிற. மனசை சுத்தமா வச்சுக்கோ, மனசுல எந்த அழுக்கும் இல்லாம பார்த்துக்கோ. மற்ற எல்லாமே நீ போடுகிற வேஷம்தான், மற்றவர்களுக்காக இது செய்யக்கூடிய ஆரவாரம். மன சுத்தம்தான் உன்னை காக்கக்கூடிய ஒரு அரண் போல இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றார். ஆகையினால மனக்கதவை நாம் திறந்து வைத்து அகக்கண்ணால் பார்த்து வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா. பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும். பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும். காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம்.